ஹேலங்க இன்னைக்கு நம்ம ஜங்குகோட விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ்டு டு மேரி எ மாஃபியா சிங்கிள் டேட் பார்ட் 7 போன பார்ட் என்னோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா. ஸோ ஜங்குக்கு வந்து வாயன் வந்து தண்ணி கேட்டிருப்பா. ஜங்குக்கு வந்து வேறு தண்ணி எடுத்து கொடுத்துருப்பா வாயனும். ஏன்டா நான் எதை கேட்டேன் நீ எதை எடுத்தார அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ அதோட இந்த பாடம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 7. ஸோ இப்போ வாயன் அப்படியே ஜங்குக்கை பார்த்து, நான் எந்த அர்த்தத்தில் கேட்டேன், நீங்கள் என்னத்தை எடுத்துகிட்டு வரீங்க, நான் என்னையா பண்ணுவேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஜங்குக்கும் அப்படியே நார்மலான வாட்டர் எடுத்து கொடுக்குறாரு. வாயனும் அதை நல்லா குடிக்கிறா. ஜங்குக்கு பார்த்துட்டு, ஏன் நீ இந்த நார்மலான வாட்டர் தான் குடிப்பியா, சரக்குலாம் அடிக்க மாட்டியா, பழக்கம் இல்லையோ? ஆ என்ன கேட்டிங்க? என்ன காது போச்சா? மண்ணில் தானடி அடிபட்டுச்சு, காதுமா போச்சு? இல்லை அது கேட்கல, அதான் கேட்டேன். ஐயோ நல்லது, உனக்கு இந்த தண்ணி தான் அடிக்க தெரியுமா, இதெல்லாம் அடிக்க மாட்டியா அப்படின்ட்டு அந்த சரக்கு பாட்டிலை வச்சு கேட்டுட்ருக்காரு. வயன் அந்த சரக்கு பாட்டில் மாறி மாறி பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கையும் அவள் அந்த சரக்கு பாட்டிலையும். ஜங்குக்கு வந்து இன்னடி மாறி மாறி பார்த்துட்ருக்க, கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணேன். நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ட்ரிங்க் பண்ணுறதால எவ்வளோ ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சிட்டே என்னால் எப்படி ட்ரிங்க் பண்ண முடியும், அது தப்பு இல்லையா? ஸோ அதான் நான் ட்ரிங்க் பண்ணுறது கிடையாது. ஓ சூப்பர் சூப்பர், கேட்ட கேள்விக்கு பிரமாதமான ஆன்சர். ஐம் இம்ப்ரெஸ்ட். இம்ப்ரெஸ்டா? ஆமாண்டி ஆமாம், நீ பண்ணுற ஒரு செயலும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ புரியுது எதுக்கு இந்த சாம் பையன் உன்னை வெறித்தனமாக லவ் பண்ணான்னு. நல்லா புரியுது அப்படின்றான். எனக்கு சாம்ன்ற பேரை கேட்டதும் அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் வருது. ஜங்குக்கெலாம் பார்த்துட்டு, இது என்ன தண்ணியா, இது கண்ணா இல்லைன்னா என்ன உள்ளே மோட்டர்கிட்ட போட்டு வச்சிருக்கியா, நினச்ச நேரத்துக்கு பைப்பை திறந்து விட்ட மாதிரி கண்ணிலேருந்து கண்ணீர் டொப்பு 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 டொப்புன்னு வந்துட்டே இருக்கு. ஒன்றும் இல்லை, சும்மா தான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு வாயன் படுக்க திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வாயனே எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் அவரும் வாயனோட பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டாரு. அதுவும் சேம் பெட்டில் தான் படுத்துட்டு வாயனே தூங்காமல் அப்படியே வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்ருக்காரு. ஆனால் வாயன் வந்து தூங்கலை, சும்மா கண்ணை தான் மூடி இருக்கா. ஸோ கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் வந்துட்டுருக்கு. ஜங்குக்கு என்ன நினச்சான்னு தெரில. திடீர்னு வாயனோட தலையை எடுத்து அவரோட ஷோல்டரில் வச்சு அப்படியே சாய்ச்சிக்கிட்டாரு. எனக்கு தெரியுது இவன் நம்மளை ஹக் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. திடீர்னு வேலைக்கு வந்தால் தூக்கி போட்டு மிதிப்பான், தேவையா, சும்மாவே படுத்துருவோம் அப்படின்ட்டு அவளும் அப்படியே சும்மா படுத்துக்கிட்டா. ஷாங்குக்கும் வாயனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவரும் தூங்கிட்டார். ஸோ மறுபடியும் மிட் நைட் ஒரு 2 o'clock அலாரம் அடிக்குது. வாயன் தான் ஃபஸ்ட்டு கண்ணை முடிச்சு, என்ன அலாரம் என்ன அலாரம் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கா. ஜங்குக்கு அப்படியே மெதுவாக இருந்துச்சு. என்ன எதுக்கு இப்போ பதற? இல்லை நான் 2 மணிக்கு அலாரம் வைக்கவே இல்லை, அதான் பார்த்துட்டு இருந்தேன். நான் தான் வச்சேன். நீங்களா, எதுக்கு? அதுவா, எப்பயுமே மிட் நைட் 2 o'clock நான் அலாரம் வச்சு லூனாவை பார்க்க போவேன், அதுக்கு தான். ஏன் அவள் பாட்டுக்கு ரூமில் தூங்கிட்டு இருப்பா, அவளே எதுக்கு பார்க்க போகிறீங்க? என் குழந்த, நான் பார்ப்பேன், உனக்கு என்ன வந்துச்சு, பர்றி முடிக்கிட்டு வந்துட்டா பெருசாக கேள்வி கேட்குறதுக்கு, தெளிவா. இவன் என்ன ஒரு சில நேரம் நல்லா நடந்துக்கிறாரு, ஒரு சில நேரம் கத்துறாரு அப்படின்ட்டு வாயன் அப்படியே ஒரு மாதிரி அடிக்கலான்ட்டு ஜங்குக்கு அப்படியே கை ஓங்குறா. ஜங்குக்கு சடனாக திரும்பி பார்த்தது அப்படியே கை எடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறா. ஜங்குக்கு புரியுது வாடிக்கு தான் வந்தா அப்படின்ட்டு. வாயனுக்கு அப்படியே கிட்ட க்ளோஸாக வராரு. வந்து அவரோட கண்ணை ரெண்டையும் காட்டுறாரு. வாயனுக்கு அவரோட கண்ணை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துருச்சு. ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குது. அப்படியே ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கும் என்ன என்னை அடிக்கணும்னு தோணுதா, எனக்கு கொல்லணும்னு தோணுதா அவனுக்கு? ஆமாம் லைட்டாக அப்படி தான் தோணுது அப்படின்ட்டா. ஜங்குக்கெலாம் அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது இப்படி சொல்கிறத கேட்டதும். அப்படியே வர பார்த்து, பரவாயில்லையே, தைரியம் தைரியம் உனக்கு அதிகமாக இருக்குது, என்னையே கொள்கிற அளவுக்கு துணிச்சல் நிறைய அளவுக்கு போல் உனக்கு. அது அது வந்து அது ஐயோ நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் போலையே, சொல்லிட்டோம் போலையே, என்ன பண்ணுறது? அது நான் நான் இப்போது அது என்ன சொல்கிறது, நீ என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுட்ரு, நான் அப்போ என் பொண்ணை பார்த்துட்டு வரேன். ஆனால் என்னை பார்த்து எதுக்கு தான் நீ தேவையில்லாமல் பயப்படுறியோ அதான் எனக்கு தெரில. பரவாயில்ல, உன்னை அடிக்கடி அடிப்பேன், அடிக்கடி இந்த மாதிரி கிஸ் பண்ண வேணாம், இந்த மாதிரி வரும்ல அப்போ பயப்படுறது நல்லதான், பயப்படு அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டு அப்படியே லூனாவோட ரூம் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா லூனா தூங்காமல் உட்காந்து ஏதோ பேப்பரில் ஏதோ செஞ்சிட்ருக்கா. சங்குக்கு அதை பார்த்ததும் இவ என்ன இன்னும் தூங்கலையா அப்படின்ட்டுருக்கு. நேராக அப்படியே லூனா கிட்டே வந்து, லூனா
என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டாரு. அப்போ லூனா எதுவுமே சொல்ல. அப்படியே அந்த பண்ணிகிட்டு இருந்ததை அப்படியே மூடி எடுத்து வச்சுட்டு அப்படியே மறுபடியும் படுத்துக்கிட்டா. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. இவ ஏன் இப்படி பண்ணுறா? எப்பவுமே எந்நேரம் தூங்கிட்டு தானே இருப்பா. இப்போ என்னாச்சு குழந்தைக்கு அப்படின்ட்டு லூனாவோட பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. பட் லூனா வந்து ஒரு மாதிரி திரும்பி படுத்துக்கிட்டா. ஜங்குக்கு புரியுது, சரி கோவமாக இருக்கா அப்படின்ட்டு லூனாவை தூக்கி வச்சு, என்னம்மா என்னாச்சு? அப்பா மேலே கோவமாக இருக்கீங்களா? அப்பா அப்படி என்ன பண்ண? எதுக்கு இவ்வளோ கோவம் அப்பா மேலே அப்படின்ட்டு ஜங்குக் பேசிகிட்டே இருக்கும்போதே பின்னாடி வந்து வாய் நின்றுட்டுருக்கா. வாயனை பார்த்ததும் லூனா அப்படியே ஜங்குக் கிட்டேருந்து விலகி போய் வாயனை ஹக் பண்ணிக்கிட்டா. ஜங்குக்கு சுத்தமாக புரியல. இப்போ எதுக்கு நம்ம குழந்தை நம்ம மேலேயே கோவமாக இருக்கா? அப்போ இவ தான் ஏதோ சொல்லி வச்சிருக்கா அப்படின்ட்டு இப்போ ஃபுல் கோவமும் அப்படியே வாயின் மேலே தான் திரும்புது. ஆனால் வாயின் லூனாவை பார்த்ததும், என்னாச்சுமா? என்ன தூக்கம் வரலையா? இல்லை உன்னை அப்பா வந்து எழுப்பி விட்டுட்டாரா? அம்மா கிட்ட சொல்லு, அப்பா உன்னை எழுப்பி விட்டாரா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவளும் எதுவுமே சொல்லாமல் வாயின் மேலே அப்படியே சாஞ்சிக்கிட்டா. ஜங்குக்கு வாயின் வந்து அம்மா கிட்ட சொல்லு, அப்போ ஏதாவது சொன்னாரா அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்பவே ஒரு மாதிரி டச் ஆகிடுச்சு. ஏன்னா வாயின் வந்து லூனாவாக தன்னோட குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டா. லூனாவும் அதை வாயினை வந்து அம்மாவாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டா. அது வந்து ஜங்குக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்குது. விளையாடி எப்படி 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 அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்லேருந்து அந்த புள்ளிக்கு அவர் தொல்லையை மட்டும்தான் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கூட அன்பை வந்து வாங்கி கொடுத்தே கிடையாது. அன்பு கொடுக்குறதா இருந்தாலுமே அதை ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காரே தவிர்த்து அது பாசமாக எடுத்து காட்டினதே கிடையாது. வாயினும் எவ்வளோ வாட்டி புரிய வச்சிருப்பா. பட் ஜங்குக் புரிஞ்சிக்காம வாயின் மேலே இன்னுமே எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுந்திருப்பாரு. அது வாயனுக்குமே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன் நான் உங்களை வெறுக்கிறேன் அப்படின்னு வாயனை ஓப்பனாக ஜங்குக் கிட்ட சொல்லியிருப்பா. ஆனால் எப்படி தன்னோட குழந்தைய மட்டும் அவள் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தா? என்ன வெறுக்கிறா? ஆனால் எப்படி என் குழந்தைய மட்டும் அவளால் நேசிக்க முடியுது? இத்தனைக்கும் அது என்னோட குழந்தை, ஏன் ரத்தம். அப்படி பார்த்தா அவள் வெறுத்திருக்கணும் அந்த குழந்தைய. அந்த குழந்தைக்காண்டி தான் நான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவகிட்ட நான் 1000 வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனாலுமே அந்த குழந்தை மேலே ஒரு துளி கூட விருப்பம் காட்டல. அன்பு மட்டுமே முழுக்க முழுக்க காட்டுறா. இவன் அவ்வளோ நல்லவளா அப்படின்ட்டு ஜங்குக் வந்து அப்படியே வானியே பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் வான் அப்படியே லூனாவை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அப்படியே தூங்க வச்சிட்டா. தூங்க வச்சு ஜங்குக்கை கொஞ்சம் தள்ளுறீங்களா, குழந்தைய தூங்க வைக்கணும் அப்படின்றா. ஜங்குக்கு அந்த ஷாக்லேருந்து வெளில வந்து அப்படின்னு தள்ளிக்கிட்டாரு. வாயனும் லூனாவை தூங்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போத்திட்டு லூனாவோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறா. கிஸ் பண்ணிவிட்டு அவளை பார்த்து சிரிச்சிட்டு ஜங்குக்கை பார்த்து சிரிக்கிறா. ஜங்குக்கும் அப்படியே வாயன் ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி பார்க்குறாரு. வாயனுக்கு அந்த சிரிப்பில் அப்படியே கட்டாகி ஒரு மாதிரியாகி ரூமுக்கு போயிட்டா. அப்போ ஜங்குக்கு பின்னாடி வந்து, ஏய் நெல்றி நெல்லு. என்ன என்னாச்சு, ஏன் நிற்க சொல்கிறீங்க? லூனா கிட்ட என்னை பற்றி என்ன சொல்லி வச்சா? அவ எதுக்கு என்னை பார்த்து பயந்து ஓடிட்டுருக்கா? எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்கிறா? நீ அப்படி என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணலையே. நீ எதுவும் பண்ணாமலே என் குழந்தை என்னை வெறுக்கிறா. நான் உன்னை அடித்து முடிச்சு வெளில போனதுக்கப்புறம் நீ மட்டும் இந்த வீட்டில் தனியாக தான் இருந்த. நானே கொண்டு இல்லை. ஸோ நான் உன்னை அடிச்சுட்டேன், உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ தான் என் குழந்தைகிட்ட என்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லி வச்சுருக்க. அதானே அதானே உண்மை. அதுக்கு தானே என் குழந்தை என்னை வெறுக்கிறா. லூனா உங்களை வெறுக்கிறேன்னு அவள் சொன்னாளா? ஆனால் அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாளே. என்னை பார்த்தாலே அப்படி எஞ்சிச்சு ஓடிட்டுருக்காளே. இதுலேருந்தே தெரியுது அதுக்கு காரணம் நீதான்னு. எப்படி ஜங்குக்? அது எப்படி? நான் எதுவுமே பண்ணல. நான் ஏதாவது பண்ணியிருக்கேன். நீ எதுக்கு என்னையே ப்ளேம் பண்ணுறீங்க? லூனா அவங்க மேலே கோச்சிருக்கானா? அவங்களுக்கு அவள் கேட்டு நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்காம இருந்திருப்பீங்களா? ஏதாவது நீங்கள் மறந்துருப்பீங்க. அதனால தான் அவள் ஏதாவது இப்படி பண்ணியிருப்பா. ஆனால் நீங்கள் எதுக்கு எடுத்தாலையே என்னையே ப்ளேம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவள் குழந்த. அவள் எதுக்கு அப்படி இருக்கானுங்கிறது நான் அவகிட்ட நம்ம பொறுமையாக உட்காந்து பேசினா தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஏன் எதுக்கு எடுத்தாலும் என்னையே ப்ளேம் பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுவேன்? என்னை பார்த்தா உங்களுக்கு சுத்தமாக பாவமாகவே தெரியலையா? இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு அடிக்கிறீங்க, இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணுறீங்க, இஷ்டத்துக்கு என்னென்னமோ பழி தூக்கி போடுறீங்க, நீங்கள் பாட்டுக்கு வந்து திட்டுறீங்க. நான் எப்படி இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியும்? ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு வான் ரொம்ப அழுது கேட்குறா. ஜங்குக்குலாம் ஆனால் ஏன் குழந்தை பேசலை அப்படின்ற ஒரு கோவம் அப்படியே வாயனை பார்த்து, இங்கே பாரு, தேவையில்லாமல் சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காத, உண்மையை சொல்லு. எனக்கு 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 நல்லா தெரியும் என் லூனா அப்படி பண்ண மாட்டா. அவள் இத்தனை வருஷத்தில் என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு போனதே கிடையாது. முதல்ல நான் அவாய்ட் பண்ணுறா அப்படின்னா இது வரைக்கும் எதுவும் நடந்ததில்லை. இப்போ நடக்குதுன்னா இப்போ புதுசாக யாரோ வந்திருக்காங்க. அது யார்? நீ தான். அப்போ உன்னால தான் எதோ நடந்திருக்கு. உன்னால தான். அது மட்டும் இல்லாமல் லூனாவை நான் இத்தனை வருஷத்தில் 2 மணிக்கு கரெக்டாக அவளை போய் பார்ப்பேன். அப்போல்லாம் அவள் நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஆனால் இன்றைக்கி அவள் தூங்கலை. எந்திச்சு உட்காந்துருந்தா. ஏதோ பேப்பரில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா. அது என்னன்னு காட்டுமான்னா என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறா. என்னை பார்த்தாலே ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறா. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தான். நீ மட்டும்தான். நீ தான் லூனாவை ஏதோ சொல்லி ஏதோ பண்ணியிருக்க. யூ ஆர் த ஒன்லி ரீசன் வாயன். நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. சொல்லு என்ன பண்ண அப்படின்ட்டு
அவனோட ஷோல்டரை பிடிச்சி அப்படியே குலுக்கி எடுக்கிறாரு. எனக்கு ஆல்ரெடி தலையில் வேறு அடிபட்டிருக்கா, சாப்பிட வேற இல்லையா, இவன் இப்படி குலுக்கி குலுக்கி எடுக்கவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாமல் அப்படியே ஜங்கு கூட கையை பிடிக்கிறா. ஜங்குக்கு என்ன தோணுது, இவன் நடிக்கிறா அப்படின்னு தோணுது. அப்படியே அவனோட கையை தள்ளி விட்டுறாரு. அங்கிட்ட போய் கீழே விழுந்துட்டா. விழுந்துட்டு எனக்கு எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆகுது. வாமிட் வர மாதிரி ஆகுதா? ஒரு வேளை அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு உனக்கு இது ஆயிருக்குமோ, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியோ, அதான் உனக்கு வாமிட் வர மாதிரி ஆகுதா? சி, வாய முடுங்க. அவன் என்னை கிஸ் கூட பண்ணது கிடையாது. தேவையில்லாமல் பேசாதீங்க. எப்படி 3 வருஷமாக லவ் பண்ணியிருக்கீங்க, அவன் உன்னை தொட்டதே இல்லைங்கிறத நான் நம்பணும். உனக்கு கிஸ் பண்ணதே இல்லைங்கிறத நான் நம்பணும். அப்படி தானே? உங்ககிட்ட என்னால் என்னை ப்ரூஃப் பண்ண சத்தியமாக முடியாது. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு வாமிட் வந்துடுச்சு. அப்படியே அங்கேயே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஜங்குக்கு இதை பார்த்ததும் இவ என்ன வாமிட் பண்ணிட்டு இருக்கோமே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ அப்படின்ற டவுட் வந்து ஜங்குக்கு இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்படியே வாயனை முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் வாமிட் பண்ணிட்டு ஒரு மாதிரி எனக்கு எனக்கு தண்ணி வேணும், தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறா. ஜங்குக்கு வந்து எதுவுமே எடுத்து கொடுக்கல. அவர் பாட்டுக்கு நின்றுட்டுருக்காரு. வாயனை அப்படியே மெதுவாக எழுந்துச்சி போய் தண்ணியும் குடிக்கிறா. அப்போ ஜங்குக்கு சும்மா இல்லாமல், ஏய், இந்த வாந்தி எடுத்து வச்சுருக்கேன், எவன் க்ளீன் பண்ணுறது? என் ரூமில் ஏன் போம்ஸ் இல்லாமல் நீ எப்படி வாமிட் பண்ணலாம்? வாமிட் வந்துன்னா வாமிட் பண்ண தானே செய்யணும். நீங்கள் ஏன் இப்படி நான்சென்ஸாக கொஷின் கேட்டுட்ருக்கீங்க? நான் இப்படி கேட்குறது உனக்கு நான்சென்ஸ். க்ளீன் பண்ணு. இப்போ நீ இதை க்ளீன் பண்ணுற. நீ தானே வாமிட் பண்ண, க்ளீன் பண்ணு. ஓகே ஃபைன், நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு வானே அதை க்ளீன் பண்ணுறா. பண்ணி முடிச்சுட்டு ஒரு மாதிரி டயர்டாக பெட்டில் உட்காரும்போது ஜங்குக்கு பார்த்துட்டு, நாங்கள் உட்கார சொன்னோன்னா, எந்திரி, ஸ்டாண்டப், எந்திரி 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 எந்திரிடி, நான் உட்கார சொன்னேன் என்ன, எந்திரிச்சு நில்லு. ஐயோ, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நான் அப்படி என்ன தான் பண்ணேன்? ஏன்? நீ தான் ஏதோ குழந்தைய சொல்லி வச்சுருக்க, அதுக்காண்டி தான் இப்படி பண்ணிகிட்ருக்கா. உண்மையை சொல்லி என்ன சொன்னேன்? நான் ஒன்றுமே சொல்லலை. சரி, நீ எதுக்கு என் பின்னாடி அங்கே வந்த? நானும் லூனாவை பார்க்கணும் தான் வந்தேன். நீங்கள் எதுக்கு அவளை பார்க்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காண்டி தான் நான் வந்தேன். ஓ, நீ அதுக்காண்டி ஒன்று வரல, லூனா என்கிட்ட பேசுகிறாளா இல்லையா அப்படின்னு பார்க்குறது தான் நான் வந்திருக்கேன். உண்மையை சொல்லு. இல்லை, நிச்சயமாக இல்லை, என்னை நம்புங்க, தயவு செஞ்சு நான் அப்படிலாம் பண்ணலை. ப்ளீஸ் நம்புங்க. என்னால் அவனை நம்ப முடியாது. நான் யாருனாலும் நம்பினே தவிர்த்து உன்னை மட்டும் நம்ப மாட்டேன். நீ ஏதோ பண்ணியிருக்க, அதனால தான் லூனா என்கிட்ட இந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறா. நீ தாண்டி ஏதோ பண்ணியிருக்க. இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்? நான் சாகணுமா? அது உங்களுக்கு வேணுமா நான் சாகுறது? இல்லை நான் என்ன பண்ணணும்? இல்லை நீங்கள் நான் அடிக்கணுமா? அடிங்க, தயவு செஞ்சு அடிங்க. அடித்தாவது அமைதியாக இருப்பீங்களா? தேவையில்லாமல் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக முடியல. ஸோ அதனால் அப்படி கேட்டுட்ருக்கா. பட் ஜங்குக்கு ஒரு வகையில் ஒரு மாதிரி டவுட் ஆகுது. அப்படியே கிட்ட வந்து உட்காந்துக்கிறாரு. வாயனும் இவன் எதுக்கு இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே வாயனோட ஹிப்பை சுற்றி பிடிச்சி அப்படியே கிட்ட இழுக்கிறாரு. வான் போய் ஜங்கு கூட லேப்பில் போய் உட்காந்துக்கிட்டா. ஜங்குக்கு இது நல்லா வசதியாக இருக்கே அப்படின்ட்டு வான் இன்னும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, இங்கே பாரு, என் குழந்த என் குழந்த தான், நீ அதோட அம்மா. இப்போ என் குழந்தைக்கு நான் அப்பா, நீ அம்மா. உனக்கு அது தெரியும்ல? தெரியும். அவள் என் குழந்த, நான் அவள் அம்மான்னு. அது பர்ஃபெக்ட். இப்போ நான் வந்துட்டு பொறுமையாக கேட்குறேன், நீ தான் நம்ம பதில் சொல்லு. எதுக்காண்டி என் குழந்தை என்ன வெறுக்கிறா? இங்கே பாருங்க ஜங்குக், அது அவகிட்ட கேட்டால் தான் தெரியும். நான் எதுவுமே சொல்ல, ப்ராமிஸாக சொல்ல. நான் என் அம்மா அப்பா மேலே ப்ராமிஸாக நான் ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் நடிச்சிட்டு போனதுக்கப்புறம் நான் அழுதுகிட்டே தூங்கிட்டேன். லூனாவும் தூங்கிட்டு தான் இருந்தா. அவள் எதுக்கு உங்கள் மேலே கோவமாக இருக்கான்னு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் போய் கேட்கணும். எல்லாம் நான் வேணால் கேட்டு வேணால் சொல்கிறேன். பட் சத்தியமாக ப்ராமிஸாக நான் எனக்கு எதுவும் தெரியாது ஜங்குக். என்னால் முடியல ஜங்குக், ரொம்ப பெயின் ஆகுது அப்படின்ட்டு ஜங்குக்கோட சோடலே சாஞ்சிட்றா. ஏன்னா அவளுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஜங்குக்கு நடிச்சிக்கிறாரு, இந்த பிள்ளைய நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் போல், அதான் வேதனை தாங்க முடியாமல் நம்மளே கட்டி பிடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாயனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வாயனோட லிப்ஸில் மெதுவாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. வாயன் இந்த வாட்டி அப்ரோச் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவள் பாட்டுக்கு ஒரு டைனஸில் ஒரு மயக்கத்தில் இருக்கா. பட் ஃபீல் ஆகுது ஜங்கு கிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஆகுது அவளுக்கு.
இருந்தாலும் அது எதையுமே ஜங்குக்கு முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அதனால் அமைதியாக இருக்கா. ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு ஜங்குக்கும் அப்படியே வான ஹக் பண்ணிவிட்டு கிஸ்ஸும் நல்லா பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு அவளை அப்படியே படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அவள் இவ்வளோ கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா, அப்பா அவனை ஏதாவது சொன்னாராம்மா அப்படி அம்மாட்ட சொல்லு அப்படின்னு கேட்டிருப்பாள்ல. அதனால் ஏன் குழந்தைக்கு அம்மானா எனக்கு பொண்டாட்டி தானே. ஆமாம், எனக்கு பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டி பொண்டாட்டி தான் நல்லா வாய்க்கலை, என் 2வது பொண்டாட்டியாவது பரவாயில்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் தான். என் பொண்டாட்டி என்னை போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாயா, அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு ஓனோட சீக்கிரத்தில் கிஸ் பண்ணிவிட்டு வான் பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. அது வான் மேலே கையை போட்டுக்கிட்டு வானை இப்போ சுற்றி பிடிச்சிட்டு விடவே மாட்டிக்கிறாரு. அப்படியே வானை பார்த்துட்டு தான் படுத்துட்ருக்காரு. ஜங்குக்கே இது நம்ம தானா அப்படின்னு தோணுது, இருந்தாலும் பரவாயில்லையே இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு இருக்கு. அவர் இந்த மூமெண்ட்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வான் தான் ஃபர்ஸ்ட்டு கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிச்சிட்டு பார்த்தா ஜங்குக் தன்னை இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறது, அதுவும் ஜங்குக்கோட தலை அவளோட செஸ்ட்டு மேலே இருக்குது. எனக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் அவளால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹெட் வந்து வானோட செஸ்ட் கிட்டே இருக்கவும் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக ஃபீல் ஆகுது. ஸோ ஜங்குக்கோட மண்டை எடுக்கலான்னு பார்த்தா அது அத்தா தாண்டி இருக்குது, வெயிட்டாக வேறு இருக்குது. பாவம் பிள்ளையால் தனியாக தூக்க முடியல போல். அப்படியே ஜங்குக்கை எழுப்பவும் முடியாமல், கையையும் எடுத்து விட முடியாமல், எதுவும் பண்ணாமல் அப்படியே ஒரு மாதிரி படுத்திட்டு இருக்கா. அப்போ ஜங்குக்கே கண்ணை முழிச்சு அப்படியே வானை நிமிர்ந்து பார்த்து, டாடி நான் தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, எதுக்கு எழுப்பிட்டு இருக்க? இல்லை நான் எழுப்பலை. அப்புறத்துக்கு என் மண்டையை பிடிச்சி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் தூங்கலையா? தூங்கிட்டு தான் இருந்தேன். அது எப்படி இந்த தலானியில் படுத்து தூங்குறத விட எங்கே படுத்து தூங்குறது நல்லா இருக்கே, நல்லா சுகமாக இருக்குது. நீங்கள் வேறு மாதிரி பேசுகிறீங்க. என்ன வேறு மாதிரி பேசுகிறேன்? என் பொண்டாட்டிகிட்ட இப்படி தானே பேச முடியும், அதான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் தள்ளுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போகணும். எங்கே போகணும்? ரெஸ்ட் ரூம் போகணும், ஃப்ரெஷ்அப் ஆகணும். நான் வேணா கூட வரவா? இல்லை தேவையில்ல அப்படின்றா. அப்படி சொல்லிட்டு ஃபேஸை வர திருப்பிக்கிறா. ஜங்குக்கும் அதான் தேவையில்லன்னு சொல்லிட்டே, அப்புறத்துக்கு ஃபேஸை அந்த பக்கம் திருப்பி இருக்க. என்னை பார்த்தா வெக்கமாக இருக்கா? வெக்கமா எனக்கா? அது இவரை பார்த்தா நான் சாமுக்கு துரோகம் பண்ண விரும்பல அப்படின்ட்டு எனக்கு தாட் வருது. ஸோ அதனால் எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டுக்கு திரும்பிக்கிட்டா. ஜங்குக்கும் சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு தள்ளி படுத்துக்கிட்டாரு. நான் அவ்வளோதான் விட்டா போதும் அப்படின்ட்டு குடுகுடுன்னு டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிட்டா. ஆனால் பிள்ளைக்கு தெரில, டவல் எடுத்துகிட்டு வந்த அவசரத்தில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு டவலோடையே வெளில வர முடியும்? அப்படி வந்தால் ஜங்குக்கு சும்மாவாக விடுவார்? அது அவளுக்கு தெரியாமலே டவலை மட்டும் தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டா. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவல் வச்சு தொடச்சதுக்கப்புறம் தான், ஐயோ ட்ரெஸ்ஸுங்க அது அங்கெல்லாம் இருக்குது, அவன் இருக்கானோ அப்படின்ட்டு டவலை கட்டிக்கிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஜங்குக்கு அங்கே பெட்டில் காணோம். வேணும் அப்பாடி பெட்டில் இல்லை அப்படின்ட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வரா. அப்போ தான் ஜங்குக்கு வந்து அவர் வெளியே இருந்து இப்போ தான் உள்ளே வராரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு வராரு. வாயனை இந்த கோலத்தில் பார்த்ததும் மனுஷன் அப்படியே ஷாக்காக நிற்கிறாரு. வாயனோட ஜங்குக்கை பார்க்கல. அவள் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. ஜங்குக்கு நிற்கிறத பார்த்ததும் ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. டவலை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அங்கே உள்ளேயும் போகாமல் வெளியிலையும் நிற்க முடியாமல் ஒரு மாதிரி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு மனுஷன் அவ்வளோதான், சுயநலவே இல்லை, எங்கெங்கேயோ போகுது, கண் எங்கெங்கேயோ போகுது, தாட்ஸ் எங்கெங்கேயோ போகுது. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் தான் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. சரி உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு உள்ளே போகலான்னு பார்க்கும்போது ஜங்குக் நில்றி அப்படின்றாரு. எனக்கா மாட்டணும், வசமாக மாட்டணும். இப்போ என்ன பண்ணுறது? இப்படியே நிற்க முடியாது, உள்ளே போயிடவா அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் எடுத்துக்கிறா. ஏய் நெல்லுன்னு சொன்னேன், காது கேட்கலடி உனக்கு? சொன்னால் கேட்க மாட்டேன் என்ன? வாய்ஸ் மாறுதே. அப்போ மூடு மாறும். போச்சு. தேவையடி இதுக்கு பேசாமல் ட்ரெஸ்ஸையும் தூக்கிட்டு ஓடிடலாம். இல்லைனா ஒரு மணி நேரம் பாத்ரூம்லேயே சும்மா இருக்கலாம், அவனாவது போயிருந்துருப்பான். ஏன்? ஐயோ அது 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 வந்து நான் ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் வந்தேன். ட்ரெஸ் எடுக்கலான்னு தானே வந்தேன்? போ, கபோர்டு எங்கே இருக்குது, வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே போய்க்கோ, வா வந்து எடு. ஐயோ கபோர்டுக்கு பக்கத்தில் இவன் நின்றுட்டுருக்கானே, வந்து ட்ரெஸ் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, நீ நிற்கிறது தான் எனக்கு பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறது? இல்லை நான் உள்ள எப்படி உள்ளாட்டா அவளோடய போயிட்டு அதோடய அங்கே நிற்க போறியா? நான் போகிற வரைக்கும்
ஆனா, இன்னைக்கு எனக்கு வெளிய போக வேலை இல்ல. நான் இன்னும் ஒரு 2 மணி நேரம் அப்படி இங்க தான் இருக்கலான்ட்டு இருக்கேன். "நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்க?" அப்படின்றான். "எனக்கா என்னது?" அப்படின்னு இருக்கு. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா பை சீ யூ லேட்டர். பாய்.